بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم وذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبحانك لا علم لنا இல்லாம அல்லம்தனா இன்னக அன்தல் ஹலீமுல் ஹக்கீம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நெருங்கி வரும் மறுமையும் குறைந்து வரும் அமல்களும். மறுமை என்று அல்லாஹ் பேசிக்கொண்ட பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் அடிக்கடி எச்சரித்து கொண்டே இருந்த ஒரு செயல் மறுமை என்ற ஒரு நாளாக இருக்கிறது. அல்லாஹும் அல் கியாமா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தையே கிட்டத்தட்ட 40 வசனங்களுக்கு உள்ள ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி கியாமத் நாள் பற்றி அல்லாஹ் பேசுகின்ற செய்திகளையும் நாம் திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். அப்போ இந்த கியாமத் நாளை பற்றி, இந்த மறுமை நாளை பற்றி எந்த அளவிற்கு நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், எந்த அளவிற்கு அதை நம்மை இந்த உலக வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. நெருங்கி வருகின்ற மறுமை நாளை பற்றி யார் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய அமல்களை அழகாக்கி கொள்வார்கள். நெருங்கி வருகின்ற மறுமை நாளை யார் சிந்தனையில் வைத்திருக்கிறார்களோ அவர்களால் நல்லமல்களை மிக அதிகமாக தங்கள் வாழ்நாளில் செய்து கொள்ள முடியும். ஆனால் பெரும்பாலான மக்களுடைய நிலைமை, மறுமை நாள் ஏதோ என்றைக்கோ வர இருக்கிறது, நம்முடைய வாழ்நாளெல்லாம் அது வந்துவிடுவதற்கான சாத்தியம் இல்லை, நாம் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் மறுமை நாள் வந்துவிடாது, எத்தனையோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எத்தனையோ பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்தாக வேண்டும், இன்னும் யஜூஜ் மவ்ஜூஜ் கூட்டம் வந்தாக வேண்டும்,
இன்னும் தஜ்ஜால் வெளிப்பட்டாக வேண்டும், இப்படியெல்லாம் பெரிய பெரிய அடையாளங்கள் இருக்கிறது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தாக வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த என்றெல்லாம் மிக நீண்ட நெடிய நாள் இருப்பது போல நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுமை நாளை பற்றிய சிந்தனையை, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற அந்த செய்தியினை நபிமார்களுக்கு கூட, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட, எந்த நபிக்கும் கூட அல்லாஹ் தெளிவாக சொல்லவில்லை. எப்பொழுது நடக்கும் என்ற செய்தியை அல்லாஹ் தன்னுகைத்த வைத்துக் கொண்டான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹதீஸே ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை வெள்ளை வெள்ளேன்னு ஒரு தோற்றத்தில் வராங்க. வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறார்கள், அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு ஒரு தோற்றத்தில் வராங்க. சஹாபாக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருக்கிறாங்க. வந்தவர் என்ன பண்றாரு, வேக வேகமாக வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அருகிலே அமர்ந்து கொள்கிறார். மனித உருவில் வராங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முட்டிக்கால் என்று ஒன்றோடு ஒன்று உரசுமே, அவ்வளவு நெருக்கமாக அமர்ந்து கொள்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, யார் இவர்? வெளியூர் வாசி மாரியும் தெரியல, மதினாவாசி மாரியும் தெரியல. ஏன் வெளியூர்லேருந்து வந்திருந்தா அந்த கலைப்பினுடைய பயணத்தினுடைய கலைப்பு தெரியும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வராரு. அப்போ வந்து உட்கார்ந்தோன்னே யாருன்னு தெரியலையா. வந்தவர் என்ன பண்றாரு, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்விகள் கேட்கிறார். அஹ்பிர் நீர் அலி ஈமான், ஈமான் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ்ட்ட இவர் கேள்வி கேட்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நீ கேள்வி கேட்கிறியா ஈமான் என்றால் என்னன்னு? எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஈமான் என்றால் என்ன என்று அவருக்கு பாடம் நடத்துகிறார். அவர் திரும்ப அடுத்த கேள்வி கேட்கிறார், அஹ்பிர் நீ அனில் இஹ்சான். இப்படி கேள்விகளை தொகுத்து கொண்டே போகிறார். இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ரசூலுல்லாஹ் மிக பொறுமையாக அவரிடம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை சஹாபாக்கள் வாட்ச் பண்றாங்க. இப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கடைசியாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். கியாமத்து நாள் எப்பொழுது வரும் சொல்லுங்கள். இப்படி கியாமத்து நாள் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். தூதரிடத்திலே கேட்கிறார்கள், கியாமத்து நாள் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றாங்க, கேட்பவர் கேட்கப்படுபவரை விட இந்த விஷயத்தில் மிகவும் அறிந்தவர். கியாமத்து நாள் எப்போ வரும் எனக்கு தெரியாது. ஏன்? அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். அது எப்போது வேண்டுமானாலும் அல்லாஹ் நிகழ்த்தி விடுவான். அதோடைய அர்த்தம் என்ன? கியாமத்து நாளை எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த கணம் வேண்டுமானாலும் அல்லாஹ் நிகழ்த்தி விடுவான். அதனால தான் நபிமார்களுக்கே சொல்லவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, என்னை விட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதுவும் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். என்னப்பா இவருக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதே கிடையாது. கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் மத்தியில் இப்படி ரசூலுல்லாஹ் பேசுனதே கிடையாது. அப்ப இன்னும் ஆச்சரியம் அவர்களுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய அடையாளங்கள் எனக்கு தெரியும். அதனுடைய அடையாளங்களை தான் சொல்லவா என்று 2 அடையாளங்களை சொல்கிறார்கள். அதுல ஒரு அடையாளம், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள், ஆடுகளை ஓட்டி பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் மிக உயர்ந்த கட்டடங்களை, உலகத்திலேயே மிக உயர்ந்த கட்டடங்களை எழுப்புவார்கள். எப்படி? ஆடு ஓட்டக்கூடியவர்கள், ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், வறுமை நிலையில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்குமாம்? உலகத்தின் மிக உயர்ந்த கட்டடங்களை கட்டி எழுப்புவார்கள். கட்டி எழுப்புவது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவே அந்த கட்டடங்களை எழுப்பி போட்டி போட்டுக் கொள்வார்கள். இது கியாமத்து நாளின் அடையாளமாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அவர் போயிட்டாரு. போன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த போனார்ல அந்த மனிதரை போய் அழைச்சிட்டு வாங்கங்கிறாங்க. சஹாபாக்கள் போய் தேடுறாங்க, எங்க கிடைக்கிறது? அவர் போயிட்டாரு கிளம்பி. திரும்ப சொல்றாங்க, காணவில்லை, நாங்க தேடி பார்த்தோம், அல்லாஹ் இருக்காரு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தது யார் தெரியுமா? தாக்க ஜிப்ரீல். ஜிப்ரீல் வந்தாரு. ஏன் தெரியுமா வந்தாரு? அத்தாக்கும் து அல்லிபுக்கும் தீனுக்கும், உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை சொல்லித்தர வந்தார். அவர் ஈமான் என்னன்னு கேட்ட, நான் பதில் சொல்ல, நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல. இஹ்சான்னா என்ன? இஹ்சான் என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குவது என்று அர்த்தம். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை எப்படி தெரியுமா வணங்கணும்? அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்க வேண்டும். அவன் உங்களை பார்க்காவிட்டாலும், எப்படி நீங்க அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்க்கிறார் என்பது போல உங்களுடைய வணக்க வழிபாடு இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் பதில் சொன்னல, இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டீங்கல்ல, அதற்காக தான் வந்தார். இப்ப இவ்வளவு செய்தியை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் கியாமத்து நாளை பற்றி எனக்கு தெரியாது.
அப்ப அல்லாஹ் சொல்கிறான், கியாமத் நாளை நான் வெளிப்படுத்துவேன். எப்படி தெரியுமா? அவ் அக்ரபு, நீங்கள் கண் இமைக்கின்ற நேரத்தில் அது நடந்து விடலாம். ஒரு பொருளை வியாபாரம் பேசி கொடுப்பவரும் வாங்குவவரும் அதற்கான விலையை பேசிவிட்டு வியாபாரத்தை முழுவதாக முடித்துவிட்டு காசையும் கொடுத்துவிட்டு பொருளை இன்னொருவர் கைக்கு வாங்குவதற்கு முன்னால் கியாமத் நாள் வந்துவிடலாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரவில்லையே, தஜ்ஜால் வெளிப்படவில்லையே, எல்லாம் அதற்குள்ளே அல்லாஹ் முடித்து விடலாம், எப்படியும் நடக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் மிக முக்கியமான அடையாளத்தை, மறுமை நாளை பற்றி அடையாளத்தை சொன்னார்கள். அந்த அடையாளத்தை இங்கே யாரும் அறிந்திருக்கவில்லையா? இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோமே. ஆடுகளை ஓட்டிய அரேபியர்கள், ஆடுகளை ஓட்டி வறுமையில் வாழ்ந்த அரேபியருடைய நிலை என்ன? கடந்த 60-70 ஆண்டுகளாக பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னர் அவருடைய நிலை என்ன? உலகத்தின் மிக உயர்ந்த கட்டடமான புர்ஜ் கலிஃபா உயர்ந்து நிற்கிறதா இல்லையா? அதற்கு முன்னால் கிளாக் டவர் கட்டினார்களா இல்லையா? ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் கிளாக் டவர் கட்டி உலகத்திலே நம்பர் 1 இடத்துல அந்த கட்டிடத்தை வைப்பேன், அதிகமான உயரம் கொண்ட கட்டிடம். இன்னொரு ஆள் என்ன பண்றாரு, அதை விட உயர்ந்ததை நான் என்ன பண்ணுவேன், துபாயில கட்டி புர்ஜ் கலிஃபா என்றதை கட்டி எழுப்புவேன், இன்னும் அடுத்தது ஆரம்பிப்பாங்க. இப்ப எத்தனையோ அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு அடையாளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சொன்ன அடையாளம் இன்று நம் கண் முன்னே நடந்து விட்டது. நாம நினைக்கிறோம் இன்னும் கியாமத் நாள் வருவதற்கு மிக நீண்ட நெடிய நாள் இருக்கிறது. கண்ணு முன்னாலே அடையாளம் வந்து விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் கியாமத் நாளும் 2 விரல்கள் எப்படி சேர்ந்திருக்கிறதோ அதுபோல அனுப்பப்பட்டிருக்கிறோம். 2 விரல் எவ்வளவு நெருக்கமா இருக்கோ, நான் தான் கடைசி நபி, நான் தான் நபிமார்களின் முத்திரை. அப்ப நான் கடைசி நபி மட்டுமல்ல, கியாமத்தினாலுடைய கடைசி அடையாளமும் நான் தான். இப்ப இவ்வளவு நெருங்கி விட்ட மறுமை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், சந்திரனும் பிளந்து விட்டது. எப்ப? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சந்திரன் பிளந்த செய்தியை, அந்த சந்திரன் பிளக்கும் பொழுதுதானே இங்க உள்ள ஒரு மன்னர் பார்க்கிறார், கேரளாவை சேர்ந்த ஒரு மன்னர் பார்த்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு இருக்கிறது. சேரமான் கலிய பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், பின்னர் அவர் பெயரை தாஜுதீன் என்று மாற்றிக் கொண்டார். இன்னும் அவருடைய அந்த அடக்கஸ்தலம் இருக்கிறது யமன் நாட்டிலே. அந்த சந்திரன் பிளந்து விட்ட செய்தி அல்லாஹ் சொல்றான், சந்திரனும் பிளந்து விட்டது, மறுமையும் நெருங்கி விட்டது, ஆனால் இவர்கள் அசட்டையாக இருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்? இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற எந்த விஷயமும் சும்மா இல்லைங்க. நம்மை படைத்ததும் அல்லாஹ் சும்மாக படைக்கவில்லை. எத்தனையோ ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எந்த ஜீவராசியாவது இது பயன்படாது, இது எந்த தேவையும் இல்லை சொல்ல முடியுமா? நமக்கு வேணால் அதை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கலாம். இந்த தவக்கலை எதுக்கு இருக்கு, இந்த பாம்பு எதுக்கு, கொடிய விஷம் கொண்ட பாம்பு எதுக்கு இருக்கு, தேள் எதுக்கு இருக்கு, யோசிக்கிறோமா இல்லையா? தேள்னால ஏதாச்சும் பயன் இருக்கிறதா? ஆனா எங்க பார்த்தாலும் காடுகளிலும் மலைகளிலும் தேள் இருக்கிறது, கொட்டும் தேள்கள் இருக்கிறது. ஆனால் பயன் இல்லாமல் அல்லாஹ் எதையும் படைக்கவில்லை. தேளை பற்றி சொல்கிறான், தேளிலிருந்து விஷம், அது கிட்டத்தட்ட ஒரு 0.5 ml விஷம் கக்குமா. அதற்குனே ஒரு குரூப் என்ன பண்றான், தேள் பண்ணையை வளர்க்கிறான். சரி, வளர்த்து என்னப்பா பண்ண போறீங்க? அதில் ஒவ்வொரு தேளிலிருந்தும் 0.5 ml தேளை எடுத்து, அந்த தேளுடைய விஷத்தை எடுத்து ஒரு பாட்டிலே அடைக்கிறான். அந்த பாட்டிலே அடைக்கின்ற அந்த விஷத்தை வைத்து சில மெடிசன்கள், சில மருந்துகளை தயாரிக்கிறான். உடம்புல உள்ள எலும்பு மஜ்ஜைகள், உடம்புல உள்ள மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், இதற்கெல்லாம் மருந்தை தயாரிக்கிறான். சரி, அதனுடைய விலை என்ன? கிட்டத்தட்ட ஒரு தேளுடைய விஷம் 1 லிட்டருடைய விலை இன்றைய கரண்ட் மதிப்பு, பொருளாதார மதிப்பு தெரியுங்களா? 80 கோடி. 80 கோடி ரூபாய் 1 லிட்டர் தேளுடைய விஷம். 80 கோடி ரூபாய் இன்னைக்கு மார்க்கெட் ரேட். தேள் பயன்படாமல் போய்விட்டதா? நமக்கு தெரியவில்லை. அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தில் அத்தனையும் காரண காரியங்களோடு படைத்திருக்கிறான். அப்ப நம்மை படைத்தது ஒரு தேளுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குது என்று சொன்னால், உலகத்தில் வாழ்கிற சின்ன சிறிய பூச்சிகளுக்கு ஒரு மண்புழுவை பற்றி அவ்வளவு கட்டுரை எழுதுகிறான். மண்ணை தோண்டினா கிடைக்கிறது மண்புழு. அந்த மண்புழுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்றான், இது விவசாயத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது. அப்ப எல்லா உயிர்களையும் அல்லாஹ் படைத்திருப்பதன் நோக்கம் அவை செயலாற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதனை படைத்தது அல்லாஹ் பேசுகிறான், ஜின்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். உங்களை படைத்தது வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்சி இல்லா லியஅபுதுன், ஜின்களையும் மனிதர்களையும் ஏன் தெரியுமா படைத்தேன்? என்னை வணங்குவதற்காக. இல்லா லியஅபுதுன் என்று சொன்னால் வணங்குவது மட்டுமல்லங்க,
அடிபணிந்து அடிமையாக வாழ்வது. இப்ப யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ, யார் தூதரை நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு அடிமையாக வாழ முடியும். வெறும் வணக்க வழிபாடுகள் செய்வது மட்டுமல்ல அடிமை. நம்முடைய வாழ்க்கை நெடுகிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஞாபகப்படுத்துகின்ற அத்தனை காரியங்களுமே அவர்களுக்கான அடிமைத்தனம் தான். அப்ப இவ்வளவு நெருக்கத்தில் மறுமை இருக்கிறது. இஸ்லாத்தில் எந்த காரியமாவது சும்மா சொல்லப்பட்டிருக்கிறதா? இஸ்லாத்தில் இந்த ஒரு காரியம் இது சும்மா வேஸ்ட் சொல்ல முடியுமா? தொழுகையில அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. தொழுகும் பொழுது நாம் நம்முடைய கண்களை சில பேர் கண்களை திறக்காமல் கண்களை மூடி தொழுது விடுவோம். ஆனால் கண்களை திறந்து தொழுதால் அவ்வளவு பயன் இருக்கிறது. ஏன் கண்ணை தனியாக எடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது? அதற்கு ஒரு எக்ஸசைஸ் தர முடியாது. கைகளை ஆட்டலாம், கால்களை ஆட்டலாம், அதெல்லாம் எக்ஸசைஸ் தரலாம். கண்ணுக்கு எக்ஸசைஸ் தர முடியுமா? அப்ப கண்களை யார் அந்த நிலையில் நிற்கும் பொழுது பார்க்கின்ற பார்வையினுடைய கிடைமட்டம், கிட்ட பார்வை, தூர பார்வை, இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. சின்னஞ்சிறிய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு கண்ணாடி அடிக்கிறார்கள். என்ன காரணம்? தொடர்ந்து கார்ட்டூன் சேனல் பார்க்குவது, தொடர்ந்து செல்போனே பார்ப்பது. 10 வயதுக்குள் 12 வயதுக்குள் கண்ணாடி மாட்டுகின்ற அவலம் பார்க்கிறோமா இல்லையா? ஆனா கார்ட்டூன் சேனலை தயாரிக்கின்ற இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிறான்? அவன் நாட்டு பிள்ளைகளுக்கு அதை பேன் பண்ணி வச்சிருக்கான். அவன் டிவியை திறந்தா இந்த சேனல் வராது. ஆனா இந்தியாவில், பாகிஸ்தானில், ஸ்ரீலங்காவில், மற்ற எல்லா நாடுகளுக்கும் அவன் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து இதை என்ன பண்றான்? டெலிகாஸ்ட் பண்றான். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் கார்ட்டூன் சேனல் பார்ப்பதனால் அவளுடைய கண் விழிகள் பாதிக்கப்படுகிறது, மூளை நரம்புகள் சுருக்குகிறது, மூளை சிந்திக்கிறதுல. ஏன்? எல்லா செய்தியும் அந்த சேனல். ஒரு 5 வயசு புள்ள, 20 வயசு ஒரு ஆள், மெச்சூரிட்டியான ஆள் ஒரு பொம்மை பேசுனா அது ஒரு பொம்மைன்னு தெரியுமா? அதோடைய பார்வையில் என்ன? அது சிங்சான் பேசுறான், கட்டோரி பேசுறான், அப்படித்தானே சொல்லுது. அப்ப சிங்சான் கட்டோரி பேசுறது என்ன? ஒரு 40 வயது ஆளுக்குள்ள அந்த பிரெயினை அவன் பேசுகின்ற பேச்சை ஒரு சின்ன பொம்மை பேசுவது போல அவன் கொடுத்தால் இந்த பிள்ளைகள் உள்ளத்துல எப்படி போய்வோம்? ஓ, இதெல்லாம் செய்தியோ? அப்ப தொடர்ந்து மூளை என்ன பண்ணுது? அதோடைய வயதுக்கு ஏற்ப அதோடைய ரிசீவரை தாங்க முடியாமல், ஒரு வயதுக்குன்னு ஒரு ரிசீவர் இருக்குல்ல, இந்த வயசுக்கு இந்த கருத்து தான் புரியும். 10 வயசுல என்ன புரியணுமோ அது 10 வயசுல புரியணும். 20 வயசுல என்ன புரியணுமோ அது 20 வயசுல புரியணும். 40 வயதில் புரிய வேண்டிய செய்திகள் எல்லாம் 4 வயது குழந்தைகள் புரிந்தால் அந்த மூளை தாங்குமா? அந்த நரம்பு தாங்குமா? அந்த மெமரி பவரை இழந்து கண்களும் மூளைக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கிறதுங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. ஆனா இஸ்லாத்துல தொழுகையில அல்லாஹ்வுடைய செய்தியை பாருங்க. யார் கண்ணை திறந்து தொழுன்னு சொன்னா, நீங்க நிற்கும் பொழுது ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், நீங்க குனிஞ்ச ருக்கூல இருக்கும் போது அது அப்படியே பாதி கிடைமட்டமாக மாறும், நீங்க சஜிதா செய்யும் பொழுது 0 கிராவிட்டியில போய் முடியுது, திரும்ப எந்திரிக்கிறீங்க. இது கண்களுக்கான பயிற்சி. இஸ்லாம் அதை சும்மா சொல்லவில்லை. எந்த செய்தி சேர்த்தாலும் இஸ்லாத்தில் சும்மா என்ற செய்தியே கிடையாது. அத்தனை அறிவுபூர்வமான தகவல்கள் இருக்கிறது. ருக்கூல நிக்கிறோம்ல, ருக்கூல நிக்கிறதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ருக்குவையும் சஜிதாவும் சரியாக செய்யவில்லையோ அவனை திருடன் என்று சொன்னார்கள். தொழுகையில திருடன். ஏன்? ருக்குவை சில பேர் குனிஞ்சிருப்பாங்க. நீங்க தொழுகையுடைய பயிர் தரும் போதெல்லாம் யாராச்சும் ஒரு சிறுவனை நிற்க வச்சு என்ன பண்ணுவாங்க? ருக்குவை நிற்கும் பொழுது அவர் முதுவை தட்டி நேரா நில்லுப்பான்னு சொல்ல பார்த்துருப்பீங்கல்ல. இப்ப நேரா நின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போறாங்கப்பா, நேரா நில்லுங்க, ருக்குவுல நேரா நில்லுங்க, முதுவை வளைக்காதீங்க, அப்படியே 90 டிகிரியில் வைங்க. அதுல உள்ள நன்மைகள் என்ன தெரியுங்களா? ஒரு தனி தெரப்பியே இருக்கு, டான் தெரப்பி என்று சொல்லிக்கிறான். என்னடா டான் தெரப்பினா? முதுகை நிமித்துகின்ற ஒரு தெரபிஸ்ட். ஏன்பா முதுகை நிமித்துற? முதுகு தண்டுவடங்கள்ல ஒவ்வொரு ஜாயிண்டுகள் இருக்கிறது. அந்த ஜாயிண்டுகள் இருந்து அலைகள், ஒவ்வொரு அலைகள் என்ன பண்ணுதான்? ஒட்டுமொத்த ஆர்கனுக்கும் போகிறதா. முதுகு தண்டிலிருந்து, முதுகு நேராக இருந்தால் முதுகு தண்டிலிருந்து சில அலைகள் செல்கிறது, லங்ஸுக்கு போகுது, கிட்னிக்கு போகுது. யாருடைய முதுகுத்தண்டு வளையாமல் நேராக இருக்கிறதோ அவர் பல்வேறு நோய்களில் இருந்து பாதிக்கப்படுவது அவர் தடுக்கப்படுகிறார். அறிவியல் பேசுகிறது. இஸ்லாம் போற போக்குல முதுக நேரா வைப்பான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்ப எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம்! அல்லாஹ் நம்மை சும்மா படைக்கவில்லை, அல்லாஹ் எந்த காரியத்தையும் நம்மை சும்மா செய்யவில்லை. ஆனால் மறுமை என்ற செய்தியை மட்டும் நாம் என்ன பண்றோம்? உள்ளத்தில் ஏந்தாதவர்களாக நம்முடைய நிலைகளை நாம் அமைத்திருக்கிறோம். ஆனால் சகாபாக்களும் சகாபிய பெண்மணிகளும்
மறுமையின் மீது பேராவல் கொண்டவர்களாக தங்களுடைய உலக வாழ்க்கையை நல்ல அமல்களால் அலங்கரித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னமா அனா பஸருன் மிஸ்லுஹு, உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் தான். ஃபமன் கான யர்ஜு லிகாஉ ரப்பி, நீங்க அல்லாஹ்வை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்க யாருமே அல்லாஹ்வை சந்திக்காம இருக்க போறோமா? ஒரு குரூப் அல்லாஹ் சந்திக்கவே மாட்டான், டைரக்டா நரகத்துக்கு அனுப்பிடுவான். அதை யாரும் விரும்புவோமா? இப்ப ரசூலா சொல்றாங்க, ஃபமன் கான யர்ஜு லிகாஉ ரப்பி, நீங்க அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் சொன்னா பல் யஹ்மலு அமலன் சாலிஹா, நீங்கள் நல்லறங்கள் செய்து கொள்ளுங்கள். எப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லறங்கள் செய்து கொள்வதற்கு எல்லா முயற்சிகளும் செய்யுங்கள். ஏன் இந்த வாழ்க்கை இதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இதுக்கு முன்னாடி வேற ஒரு வாழ்க்கையில தானே இருந்தோம். இதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டேஜ்களை கடந்து வந்திருக்கோம் தெரியுங்களா? ஒட்டுமொத்த உயிரினங்களும் தண்ணீரில் இருந்ததாக அல்லாஹ் பேசுகிறான். தண்ணீரின் மீது அல்லாஹ்வுடைய அரிசி இருந்தது. இன்னைக்கு அரிசி எங்க இருக்கு? 7 வானங்களுக்கு மேல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசி ஆரம்பத்தில் ரசூலா சொல்றாங்க, படைப்பின் ஆரம்பத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அரிசி தண்ணீரின் மீது இருந்தது. தண்ணீர் இருந்தால் எல்லா உயிர்களையும் படைத்தான். அப்ப நாம முதல்ல தண்ணீர்ல இருந்திருக்கும். அப்புறம் அல்லாஹ் மண்ணை எடுத்து மண்ணிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுத்தண்டில இருந்தோம். அங்கே எவ்வளவு நாள் இருந்தோம் தெரியாது. அல்லாஹ் முதுகுத்தண்டிலிருந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தி, நம்ம எல்லாம் வெளிப்படுத்தி, ஒட்டுமொத்த மனிதர்களையும் வெளிப்படுத்தி, நான் உங்கள் ரப்பு இல்லையா என்று கேட்டால் அங்க கொஞ்ச நாள் இருந்தோம். அங்கிருந்து நம்முடைய தகப்பனாரின் முதுகுத்தண்டுக்கு வந்தோம். நம்முடைய தகப்பனாரின் முதுகுத்தண்டில் இருந்தோம். பின்பு நம்முடைய தகப்பனாரின் முதுகுத்தண்டிலிருந்து நம்முடைய தாயின் கருவறையில் இருந்தோம். அது வேணா சொல்லலாம், 10 மாதம் இருந்தோம், 9.5 மாதங்கள் இருந்தோம், அது அளவு தெரியும். இப்போ உலகத்தில் இருக்கிறோம். இது எவ்வளவு நாள்? இப்போ எத்தனை ஸ்டேஜில் கடந்து வந்திருக்கோம். அப்போ இங்கேயும் கரெக்டாக இருப்போமா? ஏன் இத்தனை ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி அனுப்புனா இந்த ஸ்டேஜையும் நீ கடப்பாய். இப்போ இதுக்கப்புறம் எங்கே போவோம்? மறுமைக்கு போகிறதுக்கு முன்னால் மன்னரை என்ற வாழ்க்கை இருக்கிறது. சொர்க்கம் நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மன்னரை வாழ்க்கை இருக்குல்ல. மன்னர் வாழ்க்கை எவ்வளோ நாள்? ரசூலுல்லாஹ் 63 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய மன்னரை வாழ்க்கை இன்னைக்கு 1400 வருஷத்தை தாண்டிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மன்னரை வாழ்க்கை 1300 ஆண்டுகளை தாண்டி விட்டதா இல்லையா? உலகத்தில் வாழ்ந்தது வெறும் 63 ஆண்டுகள். இப்போ மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது 1300 ஆண்டு. அப்போ நமக்கு எத்தனை ஆண்டுகள்? அப்போ மன்னரைகளை சந்திக்க போகும் சொன்னால் நம்முடைய அமல்களை பற்றிய சிந்தனை வேண்டாமா? கியாமத் நாள் வருகிறது, கியாமத் நாள் நெருங்குகிறது. அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு மரணம் வந்துவிடும், எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறான். நான் நல்ல அமல் செய்திருக்கிறோமா? சஹாபாக்கள் ஒருத்தர் வந்து கேட்குற, அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை எப்பொழுது வரும்? ரசூலா கேட்டாங்க, உனக்கு என்னப்பா அதை பற்றி கவலை? அதுக்காக நீ எதாவது செஞ்சு வச்சிருக்கியா? முன்னேற்பாடு செஞ்சு வச்சிருக்கியா? அவர் சொல்கிறார், அதற்கு நான் முன்னேற்பாடு என்ன செய்ய, அதுக்கு பதில் சொல்றார். முன்னேற்பாடுன்னா அவர் என்னன்னு தெரியல, ஆனால் சிம்பிளா சொல்றாரு, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நேசிப்பது போன்ற ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். ரசூலா சொன்னாங்க, நீ நேசிக்கிறேல்ல, அப்ப நாளைக்கு மறுமையில் அவங்களோட தான் இருப்பப்போ. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? சொல்லுவோம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பதாக சொல்லுவோம், வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆனால் சகாபாக்களும் சகாபிய பெண்மணிகளும் அதைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். இப்போ மன்னரை சந்திக்கிறோம், மன்னரையில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதா? மன்னரை கேள்வி கேட்பாங்களே, மலக்குகள் வருவார்களே, கருமை நிறம் கொண்ட மலக்குகள், நீல நிற கண்கள் கொண்ட மலக்குகள் வருவாங்களே, வந்து கேட்பாங்களே, மண் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாருப்பா? எப்படி கேட்பாங்க? நாக்கு அன்னைக்கு பதில் சொல்லாது. சொல்லுவாங்கல்ல, நாக்கை கலட்டி விட்டு 4 கேள்விகள் கேட்க வேண்டும் சொல்வார்கள்ல, அதுபோன்று நாக்கு அன்னைக்கு பேசாது, 4 கேள்விகள் வரும். மண் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரு? அல்லாஹ் என்று யார் சொல்வார்? யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்கினாங்களோ, யார் தௌஹீதில் இருந்தாங்களோ, யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள். எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி போய் சொல்லிட முடியுமா? அப்ப மண் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று யார் சொல்வார்? இஸ்லாத்தை கடைபிடித்தவர்கள் சொல்வார்கள். மண் நபிக்க, இந்த மனிதரை பற்றி உனக்கு தெரியுமா? இந்த நபியை பற்றி தெரியுமா? யார் சுன்னத்தை பேணுகிறார்களோ, ரசூலுல்லாஹ் காட்டிய இந்த சுன்னத்துகள் இருக்குல்ல, நபி வழியில கல்யாணம் முடிச்சவங்க, நபி வழியில வாழ்ந்தவங்க,
நபி வழிப்படி தங்களுடைய தொழுகையை அமைத்து கொண்டவர்கள், நபி வழிப்படி தங்களுடைய பேச்சை அமைத்து கொண்டவர்கள், வாழ்க்கை இவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஆமா, இவர் தான் நபி. இதெல்லாம் கேட்டுவிட்டு நான்காவதாக ஒரு கேள்வி கேட்கப்படும், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் சொல்றியப்பா, எப்படி தெரியும்? அவர் சொல்றா, கரவுத்து கிதாபுல்லா, நான் திருமறை குரானை படித்தேன், ஓ தரைத்து, அதை சிந்தித்தேன், ஓ ஆமந்து பில்லா, அதன் மீது நம்பிக்கை கொண்டேன், ஓ சத்தக்க, இதான் முக்கியமான பாயிண்ட். ஓ சத்தக்க, எல்லாம் செஞ்சேன், படித்தேன், சிந்திச்சேன், நம்பிக்கை கொண்டேன், ஃபைனலா என்ன? ஓ சத்தக்க, அந்த அமல்களை செய்தேன். அதனால இன்னைக்கு என்ன பண்றேன்? உங்கள்கிட்ட இருக்கிறேன். இது சொன்ன மாத்திரத்தில் எந்த அளவுக்கு அவருக்கு கண்ணியம் வழங்கப்படும்னா, அது நம்ம போய் அடக்கம் பண்றப்ப பழைய பாய் பழைய இதெல்லாம் போட்டு வச்சிருப்போமே, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க மலக்குகள். இதுல அவனுக்கு தேவையில்லப்பா. சொர்க்கத்தின் விரிப்புகள் கொண்டு வரப்படும், சொர்க்கத்தினுடைய விரிப்புகள் கொண்டு வரப்படும். அது மண்ணு, நம்ம அடக்கம் போகும்போது மண் இருந்திருக்கும், அங்க 4 கட்டையை வச்சிருப்போம், 2 பாயை மடைச்சு வச்சிருப்போம், எல்லாத்தையும் தூக்கி கராய்ச்சிடுவாங்க. சொர்க்கத்தினுடைய விரிப்புகள் கொண்டு வந்து வைக்கப்படும். சொல்லுவாங்க, சொர்க்கத்து விரிப்புப்பா, இதுல படுத்துக்கோ, நீ என்ன மண்ணில் படுக்கிற? அவருடைய கபரு விசாலமாக்கப்படும். எந்த அளவுக்குன்னா, பார்வைகள் எட்டுகின்ற தூரக்கு ஒரு மிகப்பெரிய ரூம் நம்ம வைக்கும் பொழுது மண்ணெல்லாம் போட்டு எந்த அளவுக்கு அடக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவோம்? டைட் பண்ணிட்டு வந்துடுவோம். நல்லவராக இருந்தால், சரியான நல்லமல்கள் செய்தால், அந்த நல்லமல்கள் எப்படி வருமாம்? ஒரு அழகிய உருவத்துடன் வந்து உட்காருமா. நீ பயப்படாத, தனிமையில இருப்போம், இருட்டான வீடு, தனிமையில் இருக்கிறோம், வெள்ளேன்னு ஒரு ஆள், ரொம்ப அழகான ஒரு ஆள், ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு ஆள் வந்து உட்காந்தா ஒரு பயத்திலேருந்து ஒரு தெளிவு வரும்ல, அது சொல்லுமா, நீ யாருப்பானா, நான் தான் நல்லமல்கள். அப்ப விரிப்புகள் போடப்படும், சொர்க்கத்தினுடைய டோர் ஓபன் பண்ணப்படுமா. இப்ப ஏசி டோர் பண்ணா வெளியில இருந்த வெயில்லாம் உள்ள ஜில்லுன்னு அனுப்புதே காத்து. ஒரு ஏசியை கண்டுபிடிச்சிருக்கான், வெளியில அவ்வளவு வெயில் இருக்கு, இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுது, நமக்கு ஜில்லுன்னு கொடுத்துட்டு இருக்கு. அல்லாஹ் என்ன பண்ணுவானா, கபூர்ல சொர்க்கத்தினுடைய கதவை ஓபன் பண்ணி விட்டுருவான் அவருக்கு, சொர்க்கத்திலிருந்து ஏசியை போட்ட மாதிரி. அப்ப நல்ல விரிப்புகள், சொர்க்கத்தினுடைய நறுமணங்கள் போடப்படும், புது மாப்பிளை போல அவர் தூங்க வைக்கப்படுவார். இன்னும் ஏராளமான நன்மைகள். இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? மறுமை நாள் நெருங்குகிறது என்ற அச்சமும், நான் இன்னும் அதிகமான நல்லமல்கள் செய்ய வேண்டிய என்ற ஆர்வமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இதை பெறுவார்கள். நாம் அந்த நிலையில் இருக்கிறோமா? நான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பேசுகின்ற நானோ கேட்கின்ற நிலையோ இல்லை. என்னிடம் பாருங்க, ரெக்கார்டு இருக்கிறது, நாளை கொண்டு போய் போட்டேன்னா என்னுடைய நல்லமல்கள் அப்படியே அல்லாஹ் என்னை அணைத்துக் கொள்கின்ற அளவிற்கு இருக்கு. சொல்ல முடியுமா? எனவே நம்முடைய நிலைகள் மாற வேண்டும். மறுமை நாள் நெருங்குகிறதுக்கான அத்தனை அடையாளங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். நாம் நம் நிலைகளை மாற்றிக்கொள்வதாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய முஸ்லிம்களாக நாளை மறுமையில் அவனை சந்திக்கும் பொழுது அவனுடைய உவப்பையும் கருணையும் பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தர வேண்டும் கூறிய முதல்வர் இந்த விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் மறுமை என்ற வாழ்க்கையில் யார் அழகானதாகவும் நிச்சயமானதாகவும் ஆக்கிக்கொள்ள முடியும் என்று சொன்னால், யார் உலக வாழ்க்கையை அற்பமாக நினைத்து மறுமைக்காக வாழ்வதற்கு உள்ளத்தால் தயாராகிறார்களோ அவர்களால் மட்டுமே முடியும். சகாபாக்களுடைய வாழ்க்கை, சகாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் கடந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவங்களிலும் நபி ஆனதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கிறாங்க, அண்ணன் ஆயிஷா அவர்களே திருமணம் முடிக்கிறாங்க, ரொம்ப இளம் வயதில் திருமணம் முடிக்கிறாங்க. இன்றைக்கும் அதை பற்றி என்ன பண்ணுவான், இஸ்லாத்தை அறியாதவன், இஸ்லாத்தை தப்பும் தவறாக பேசக்கூடியவன் விமர்சிக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு நபி ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் தன்னிச்சையாக செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த அளவு கட்டளை என்றால், அன்னை ஆயிஷா அவர்களை மனம் முடித்த அந்த தருணத்தில், மனம் முடித்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்னை நான் என்னுடைய கனவில் கண்டேன். மலக்குமார்கள் பட்டு துணியில் ஒருவரை வைத்து அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள். அது யார் என்று அந்த துணியை, அந்த முகத்தினுடைய துணியை விளக்கும், அது உன்னுடைய முகமாக இருந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை பார்க்கும். அப்போ அல்லாஹ் அறிவிச்ச கொடுத்தது அடிப்படையில் திருமணம் முடிக்கிறாங்க.
அன்னை ஆயிஷா அவர்களை திருமணம் முடித்ததற்கான காரணத்தை அல்லாஹ் பல ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு தெள்ளத் தெளிவாக விளக்குகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்னை ஆயிஷா அவர்களுடைய வீட்டில் ரசூல்லா இருக்கும்போது தான் வஃபாத் ஆகுறாங்க. கடைசியில் ரசூல்லா பல மனைவிமார்கள் இருந்தாலும் அன்னை ஆயிஷா அவர்கள் வீட்டில் இருந்தாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் வீட்டை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? அதற்காக மிக முக்கியமான காரணம், அன்னை ஆயிஷா அவர்களை ரசூல்லா நேசித்தார்கள் என்று பல்வேறு தப்சீர்கள் கொடுக்கப்பட்டாலும், ஆனால் ஒரு நபியாக அவர்கள் முடிவெடுத்த நோக்கம் கடைசி நேரத்தில் சில முக்கியமான தகவல்களை சொல்லியாக வேண்டும். இந்த உம்மத்துக்கு முக்கியமான தகவல்கள், அந்த தகவல்கள் மிக நீண்ட காலம் மக்களிடத்தில் சொல்லப்பட வேண்டும். அந்த தகவல்களை கிரகித்துக் கொள்வர் அறிவில் சிறந்த பெண்ணாக இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவிமார்களில் யார் கூர்ப்பான ரொம்ப ஷார்ப்பான அறிவு பெண்ணாக இருக்குன்னா அன்னை ஆயிஷாவும் தான் இருக்கிறாங்க. அதனால ரசூல் என்ன பண்ணுறாங்க, கடைசி நாட்களே அங்கே தேர்ந்தெடுத்தார்கள். ஏன்? அதை ஹதீஸில் பார்க்கணும். அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறதுல பெண்களை அன்னை ஆயிஷா அவர் வராங்க. அதில் மிக முக்கியமான ஹதீஸ் ரசூலா கடைசி சொன்னது. ரசூலா சொல்றாங்க, இத்தகது அன்பியாவின் மசாஜிதில்லா, நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். லகனல்லாஹு யகூதி வ நசாரா, யகூதிகள் மீதும் யூதர்கள் மீதும் நசராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இந்த ஹதீஸ் யார் சொன்னா? அன்னை ஆயிஷா அவங்க சொன்னாங்க. அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை ஆட்டி பார்க்கின்ற ஒரு செய்தி. இன்னைக்கு இத்தனை தர்கா வழிபாடுகளை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா அவர்கள் கொண்டு வந்த செய்தி. நீங்க நினைத்து பாருங்கள், 9 வயதில் திருமண வாழ்க்கை தொடங்குகிறது, 18 வயதில் 19 வயதில் திருமண வாழ்க்கை முடிந்து விடுகிறது. சொர்க்கத்தினுடைய பட்டு துணியில் வைத்து அன்னை ஆயிஷா அவர்களை அழைத்து சென்றார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி என்பதற்காகவா? ரசூலா இறந்த பிறகு அடுத்த 50 ஆண்டுகள் தாவா களத்தில் நின்றார்கள். ரசூலா இறந்த பிறகு கிட்டத்தட்ட 50 வருஷம் எந்த மாதிரியான சூழ்நிலை? வெறும் 18 வயதை தாங்கிய ஒரு பெண்மணி அடுத்த திருமணம் செய்ய முடியுமா? திருமணம் செய்ய நபிமாருடைய மனைவர்களுக்கு தடையே. அவர் ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் அன்னை. 18 வயசுல தன்னுடைய அபூபக்கர் இருக்கிறாங்க, தன்னுடைய தகப்பனார், அவங்களுக்கும் இஸ்லாத்தின் அடிப்படையில் அன்னை. உமருக்கு அன்னை, அபூபக்கருக்கு அன்னை, உமருக்கு அன்னை, உஸ்மானுக்கு அன்னை, நமக்கு அன்னை, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அன்னை. திருமணம் செய்து கொள்ள முடியுமா? ஆனால் அடுத்த 50 ஆண்டு காலம் நீங்கள் ஒரு தனி மனிதனாக, தனி பெண்ணாக நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு பெரிய தியாகம். இந்த தியாகத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் மறுமையை தேர்ந்தெடுத்தார்கள். உலக வாழ்க்கையா மறுமையா என்ற திட்டத்தில் மறுமையை தேர்ந்தெடுத்தார்களே. அடுத்த 50 ஆண்டு காலம் தாவாக்களத்தில் நின்றார்களே. இப்படித்தான் அல்லாஹ் செலக்ட் பண்றான். சும்மா யாரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழை வைப்பதே இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சும்மா நுழைந்து விடவே முடியாது. ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். அதன் வாழ்க்கையில் எந்த சூழலில் தருவான் என்று தெரியாது. ஆனால் அதற்காக தயாராகி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக யார் தயாராகி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த மறுமை நெருங்கி வருகிறது என்ற சிந்தனையை தங்களுடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். பாலைவனத்தில் வெள்ளம் பாயுதுங்க. சுபையில பாலைவனம், தண்ணீருக்கு பஞ்சம், வெள்ளம் பாய்கிறது. எந்த அளவுக்கு வெள்ள கார்கள் அடித்து செல்லப்படுகிறது. இப்போ நான் அந்த நாசாவில் வந்து சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுத்து போடுறான். பாலைவனத்தில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் என்று அவ்வளவு செடிகள், ஏதோ தோட்டத்தில் நுழைஞ்ச மாரி. அப்படியே அல்லாஹ் தலைகீழ மாத்திரம் கால சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. எல் நீனா என்று சொல்கிறான். எல் நீனானா என்னன்னா, தரைகளிலும் கடல்களிலும் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக காலநிலை மாறிவிட்டது. வெயில் அடிச்சா அப்படிதான் அடிக்குமா? சாதாரணமா வெயில் அடிக்கா, வெயில் அடிச்சா ஓவரா வெயில் அடிக்கும், மழை பெஞ்சா ஓவரா மழை பெய்யும். என்னன்னா இயற்கையை மனிதன் குழப்பிக் கொண்டிருக்கிறான். எல் நீனோ அறிக்கை சொல்கிறது. கடல்லையும் தரையிலையும் அல்லாஹ் சொல்றேன், கடல்லையும் தரையிலும் இவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள். அதனை சிலதை இவர்களை சுவைக்க செய்வோம். இன்னைக்கு சுவைச்சுக்கிட்டு இருக்கும். வரலாறு காணாத வெயில், வரலாறு காணாத வெள்ளம், இதெல்லாம் மறுமையை பற்றி ஞாபகப்படுத்தவில்லையா? எல்லாத்தையும் அப்படியே சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரான். எந்த அளவுக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று கொண்டு வரான். நீங்கள் ஒரு செடியை ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா, பிளான்டிக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா அந்த செடி எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன மருத்துவம் தரணும் எல்லாம் அது சொல்லிடுது. நீ டாக்டர்கிட்ட போக தேவையில்ல, ஒரு ஆப் இருக்குது, அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அதுவே மருந்து சீட்டை கொடுத்துட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோ போயிட்டு இருக்கு, அவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிறான்.
இதெல்லாம் மறுமையை ஞாபகப்படுத்துகிறது. மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்காக நாம் தயாராகக்கூடியவர்களாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து அதன்படி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாக்க வேண்டும் கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.